அப்படி அழகு நிறைந்தவளா அம்சத்தில் உயர்ந்தவளா தர்க்கமாக பார்வதியா அழகாக இருக்கும் போதோ தாட்சாகினி பார்வதி அழகாக இருக்கும் போது தர்க்கராஜா நம்ம மகளை எந்த ஒரு ஆடவர்களும் கண்டுவிடக் கூடாது, யாரும் பார்க்க கூடாது. அதனால 7 அறைக்கும் கீழே அறையில அடுக்க வச்சிருக்காங்க. ஆமா, தான் மகள் தாட்சாகினி தனித்திருப்பாள் என்று எண்ணி அந்த காலம் பொட்ட பிள்ளை வயசுக்கு வந்ததுன்னு வைங்களேன், பக்கத்து வீட்டு பொட்ட பிள்ளை எல்லாம் கூட்டியாந்து தோழி பெண்ணா வச்சிருவாங்க. தட்டாங்கல் விளையாடு, பல்லாங்குழி விளையாடு, சோவி விளையாடுன்னு வச்சிருவாங்க. பக்கத்துல வந்தா சேர்ந்து வச்சுக்கிடுவாங்களா? 16 நாள் சடங்கு கழிக்கிறது வரைக்கும் சின்ன சின்ன பிள்ளைகளா வந்து அது கூட இந்த ஃப்ரெண்ட் எல்லாம் விளையாண்டுகிட்டு இருப்பாங்களாம். அப்படியா? ஆமா. இப்ப வயசுக்கு வந்த வீட்டுல விளையாடுறதுக்கு எந்த பிள்ளைலையும் அனுப்ப மாட்டாங்க. எதுக்கு? குறுக்கால ஒரு ஓலையை போட்டு ஒரு உலக்கையை போட்டுருவாங்க. குறுக்க இந்த கருங்காலி உலக்கை இருக்குல்ல, இந்த உலக்கையை தாண்டி வரக்கூடாதான். அங்கிட்டு போக கூடாதோ? இந்த கருங்காலி உலக்கையை ஏன் போடுறாங்கன்னா காத்து கருப்பு அண்டாதான். இந்த பேய் பிசாசு கிட்ட உண்டாது. இப்ப எல்லா தொழிலாளியும் கருங்காலி தாயத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. தாட்சாகினி பார்வதா தேவி இந்த காளமாடசாமி பெத்தமாவா அந்த அம்மாளுக்குலாம் அப்படி கொடுக்க முடியுமா? நம்ம வீட்டு பிள்ளை செல்போன்ல இருந்து விளையாண்டுகிட்டு இருக்கோம். அந்த பராசக்தி தோழி பெண்களோட கைபிடிக்க தோழி உண்டு, கைபிடிக்க தோழி உண்டு, கைபிடிக்க தோழி உண்டு, தோழி உண்டு, போடையா தோழி உண்டு, உண்டு, கால் பிடிக்க தோழி உண்டு, உண்டு, பெண்கள் உண்டு, கால் பிடிக்க தோழி உண்டு, தோழி உண்டு, தோழி உண்டு. போடையா சொல்லையா கால் பொடிக்கா வெற்றிலே சுருமடிக்க, வெற்றிலதான் சுருமடிக்க, வெற்றிலே சுருமடிக்க, 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 சுருமடிக்க. விதமா பெண்கள் உண்டு, பெண்கள் உண்டு, பெண்கள் உண்டு, விதமா பெண்கள் உண்டு, பெண்கள் உண்டு. போடையா சொல்லையா அவளுக்கு விதவிதமா அந்த தாட்சாகினி பார்வதிக்கு தட்டாங்கள் விளையாட காசிமார் பெண்கள் உண்டு, பல்லாங்குழி விளையாட பாண்டியாட்டம் ஆடுவதற்கு 18 தோழியோடு 18 தோழியோடு பார்வதி அந்த பார்வதியா அப்படி பார்வதா தேவி 7-8 தோழி பெண்களோடு ஈஸ்வரியால் இருக்க தாட்சாகினி தர்க்கனுடைய மகா தாட்சாகினிக்கு கல்யாண காலம் கைகூடி வருது. கல்யாணம்லாம் கைகூடி வருதா? பார்வதா தேவியை ஒவ்வொரு நாட்டுல இருந்து ஒவ்வொரு நாட்டு மன்னர்கள் பெண் கேட்க வருகிறார்கள். இந்த இளவரசங்கள்லாம் பெண் கேட்டு வராங்க. பார்வதா தேவிக்கு மாப்பிள்ளை சடங்கோடு கல்யாணம். சடங்குக்கு வந்தாங்க பாருங்க 56 அரச மன்னர்கள். அப்பவே பெண் கேட்காங்க. பார்வதியை பெண்ணு கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆமா. தட்சனுக்கு இருப்பது ஒரு மகா. தர்க்கராஜனோ மண்டபத்திலே மன கவலையோடு இருக்கிறார். சரி. மந்திரி பார்த்தார், மன்னா உங்க முகத்துல ஒரு நாளும் கவலை தெரியாத ஏன் இன்னைக்கு இப்படி கவலையா இருக்கீங்களே, என்ன சொல்லுங்க மந்திரி? எனக்கு இருப்பது ஒரு மகா. இந்த தாட்சாகினிய 56 அரச மன்னர்கள் பெண் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த தர்க்கனுக்கு மகளா ஒரு நாட்டு மன்னருக்கு கொடுத்து இன்னொரு நாட்டு மன்னருக்கு கொடுக்கலைன்னா இது நம்மளுக்கு முகச்சடவு ஏற்படும் இல்லையா? அது பகை வந்து சேருமே. எனக்கு இருப்பது ஒரு பிள்ளை, யாருக்கு கொடுப்பது? சரி. அப்பந்தான் மந்திரி சொன்னாராம், இதுக்குத்தான் இவ்வளவு கவலையா? மன்னா இந்த கவலையை விடுங்க. ஒரு காலத்திலே ஜனக மன்னன் மகளாகப்பட்ட சீதாதேவிய ஸ்ரீராமச்சந்திர பூமான் சிவதனசை வில் வளைத்து நாணல் ஏற்றி அந்த வில்ல வளைச்சு சீதைய மனம் முடிக்கலையா? அந்த காலம் ஒவ்வொரு பெண்ணை மனம் முடிக்கும் தத்துவம் உள்ளவர்களுக்கு போட்டி வச்சிருப்பாங்களாம். ஒவ்வொரு தத்துவத்தை வச்சிருக்காங்க அந்த காலத்துல. சீதைக்கு சிவதனசை வில் வளைத்து யார் நாணல் ஏற்றுகின்றார்களோ அவர்களுக்கு தான் இந்த சீதையை நான்
பெண்ணாக கொடுப்பேன்னு ஜனக மன்னன் அறிக்கை கொடுத்தார். மகளா மாலை விட்டு நான் மனம் முடிச்சு கொடுப்பேன். ஸ்ரீராமன் வெல்வளைத்து சீதையை மனம் முடித்தார். மாலை விட்டு மனம் முடிச்சாரு. அகலிகையை மனம் முடிப்பதற்காக யாரு தேவ முனிவர்கள் எல்லாம் எனக்கு உனக்கு என்று போட்டியிட்டார்கள். ஓ எனக்கு உனக்குன்னு. அப்ப என்ன நடந்தது? என்ன? இந்த திருப்பால் கடல்ல, ஆமா, அதாவது கடலுக்குள்ள மூச்சு அடக்கி முங்கி கடைசி வந்தவர்களுக்கு அகலிகையை மனம் முடிச்சு கொடுக்கப்படும்னு அறிக்கை கொடுத்தாங்க. ஆமா, கடைசி யார் வந்தா? யாரு? 33 கோடி தேவ முனிவர்கள் வந்ததற்கு அப்பால் இந்திரன் இதோ வந்துட்டேன், நான் தான் வந்தேன், கடைசி பெண்ணு எனக்கு. அப்பதான் இந்திரன் வராரு. இந்திரனுக்கு பின்னாலேயும் ஒரு ஆள் வந்தாரு. யாரு? ஆள் வயசாளி. ஓ வயசாளி. கௌதம ரிஷி. ஓ அந்த கௌதம ரிஷி வராரா? சிவபக்தர். ஆமா. மூச்சு அடக்கி கடைசி வந்த அந்த கௌதம ரிஷிக்கு அகலிகையை கட்டி கொடுத்தாங்க. மாலை விட்டு மனம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஒரு ஏன் நீங்க வருத்தப்படணும்? பலாப்பழத்துக்கு ஈ பிடிச்சு விடவா செய்யணும்? அது தன்னால முச்சுக்கிடாது. 56 தேசத்துக்கு அறிக்கை ஓலை எழுதுங்க. ஆமா, கல்யாண தேதிகளை குறித்து நாள் பாருங்க. அறிக்கை ஓலையை எழுதி என் மகள் தாட்சாகினி ஆமா சுயவர மண்டபத்திலே மலர் மாலையை எறிவா. ஒரு மாலை பந்தல் எறிவா. அந்த மாலை யார் கழுத்தில் விழுந்தாலும் அரசராக இருந்தாலும் அந்நியர்களாக இருந்தாலும் ஆமா எரியும் மாலை யார் கழுத்தில் விழுந்ததோ அவங்க தான் எனக்கு மருமக பிள்ளைன்னு எழுதுங்களேன். இந்த நாட்டுக்கு அவர்தான் இளவரசன். இது நல்ல ஐடியா தானே? சரியான மாலை யார் கழுத்துல விழுதோ அவங்களே மாப்பிள்ளை ஆகட்டுமே. ஆமா, யாருக்கும் சடவே கிடையாது. கிடையாது. உடனே தர்க்கராஜன் அறிக்கை ஓலை எழுதினார். ஆமோ, கல்யாண தேதிகளை குறித்து ஆமா மகாராஜா ராஜேஸ்வரி கணம் பொருந்திய 56 அரச மன்னர்களுக்கு அறிவிப்பது. ஆமா, தட்சன் மகளாகப்பட்ட தாட்சாயணிக்கு சுயவரம். இந்த காலமான வைகாசி வளர்வர வெள்ளி 21ஆம் தேதியிலே இந்த கல்யாணத்தை காண 56 அரச மன்னர்களும் எல்லா மக்களும் அரசர்களோடு அந்நியர்களும் தட்சனுடைய கோட்டைக்கு தாராளமாக வரலாம். ஆனால் வரக்கூடிய மன்னர்களுக்கு ஒரு விண்ணப்பம். என் மகள் எறியும் மாலை யார் கழுத்தில் விழுந்ததோ, யாரு கழுத்துல போய் விழுதோ, வயசாளிகளை தவிர, ஆமா அவர்கள் அரசராக இருந்தாலும் அந்நியர்களாக இருந்தாலும் எரியும் மாலை எவர் கழுத்தில் விழுந்ததோ அவரே எனக்கு மருமக பிள்ளைன்னு அறிக்கை ஓலையை எழுதிட்டார். அவர்தான் நாட்டு இளவரசன். அறிக்கை ஓலை எழுதிய 56 அரச மன்னர்களுக்கு அறிக்கை கொடுத்தார். ஆமா, அங்க அறிக்கை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கட்டும். ஆமா ஆமா, கல்யாண வேலையை கவனிக்கணும். இந்த கல்யாணங்கள் எல்லாம் தாட்சாகினி ஆமா இந்த காலமாடசாமி பெத்த மகளாகிய பார்வதிக்கு சுயவரம் என்று கல்யாணம் என்று புஷ்பக்காரர்களை வரவழைத்து பூ கொண்டு வர சொன்னார். ஏமனா முத பூக்காரதான் முத கோயிலுக்கு வரணும். அடுத்து தட்டாரை வரவழைத்து தாலி செய்ய சொன்னார். அந்த திருமணம் செய்யணும் பத்தியா? பொன்னூருக்கும் நாள். பொன்னூருக்கு நாள். கொட்டகைக்காரர்களை வரவழைத்து கொட்டகை போட சொன்னார். ஆமா, கல்யாண வீட்டுல என்னடா பந்தல் போடுங்கன்னு சொல்லப்படாதான். ஓ பந்தல் போடுங்கன்னு. ஆமா, பந்தல் போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதா? கொட்டகை போடுங்கன்னு சொல்லணுமா? அப்படியா? ஆமா. கொட்டகைக்காரர்களை வரவழைத்து கொட்டகை போட சொல்லுகின்றார்கள். சச்சாதிகள் தவசு பிள்ளை தாட்சாயினி கல்யாணத்துக்கு 1000 கோட்டை அரிசி சமையல். இந்த 1000 கோட்டை அரிசி பொங்க 1000 தவசு பிள்ளை. இப்போ அந்த தாட்சாயினி கல்யாணத்துக்கு 21 வகை கறி, எலுமிச்சங்காய் பச்சடி, 41 வகை கறி நார்த்தங்காய் பச்சடிகளோடு ஏகபோகமாகவே பந்தல்களை அலங்கரித்தார். தண்டனை தானே தன்னோ தானே தன்னோ ஐயா தர்க்கமாக பார்வதிய மனம் முடிக்க வேணும் என்று 56 அரசர்களும் அரசரோடு அந்நியர்கள் மதனதற்கன் வாசலுக்கு மன்னரெல்லாம் வாரார். அரசனோட அரண்மனைக்கு 56 ராஜாக்கள் அமர்ந்திருக்கும் வேளையில
அவனே புகழும் 56 தேசத்து ராஜாக்கள் எல்லாம் ராஜாதி ராஜ அரசர்களோடு அந்நியர்களும் ஆமா அவர்கள் குல தெய்வத்தை கும்பிட்டு வணங்கி அந்த ராஜாக்கள் எல்லாம் வந்து தர்க்கராஜாவுடைய கோட்டையில சோபாவில வந்து எல்லாரும் அமர்ந்துட்டாங்க. சுயவர மண்டபத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள். ஆமோ பார்வதா தேவிய மணப்பெண்ணாக அலங்கரித்து அந்த மணவேடையில கொண்டு வந்து 8 நாளா ஏகபோகமாகவே கொட்டகையை அலங்கரித்தார்கள். கொட்டவே அலங்காரம் செய்து கொலவால தான் இருந்து 8 நாளா கொட்டகையை அலங்கரித்து தர்க்கனோட கோட்டையிலே தர்க்கராஜனும் தார்காவள்ளியும் தோழியர்களே வரவழைத்து பார்வதிக்கு தோழியாக யார் வருகின்றார்கள்? யாரு அலை மகளாகப்பட்ட லட்சுமி ஆமா தோழி பெண்ணாக வடிவத்தை கொண்டு பார்வதியை அலங்கரிக்கின்றார்கள். அலங்காரம் செய்து அலங்கரிக்கும் வேளையிலே காச்சாகினி பார்வதிய சுயவர மண்டபத்திலே அமர வைத்தார்கள். ஆமா கூட்டமெல்லாம் வந்திருக்கு. நாம் கொண்டவனை காங்கலியே சாச்சாதி சங்கரன் அரச மன்னர்கள் வந்து விட்டார்கள். ஆண்டவனை இன்னும் காங்கலிய பகவானை காணலியா பகவானை எண்ணி பார்வதியால் அழுது புலம்பினா கண்ணீர் வடித்து சிவபெருமாள் இன்றுதான் பார்வதிக்கு சுயவரம் என்று நம்ம கொடுத்த வாக்கை காப்பாத்த நாம் போக வேண்டும். ஆமா இப்படி போனா நம்மளை யார் என்று பார்ப்பார்கள் அல்லவா என்ற ஆண்டவனாகி சிவபெருமாள் ஒரு இறந்து உண்ணு ஆண்டி பண்டாரம் கொண்டு அரிசரங்கு சொரிசரங்கு அரையாப்பு தொடவாளை ஆலங்க அத்தி புண்ணு புண்ணுக்கு 300 பூச்சியோட அந்த சிவபெருமான் தர்க்கராஜனுடைய கோட்டைக்கு வருகின்றார்கள். அப்படி பகவான் வரும் வேளையிலே தர்க்கராஜாவுடைய கோட்டையிலே தண்ட தலையாரிமார்கள் காவலாக நிற்கின்றார்கள். அரச மகளுக்கு கல்யாணம் ஆண்டி உமக்கு என்னையா வேலை அப்படின்னு தலையாரிலாம் கேட்காங்க. ஐயா அரசர்களே, என்ன அடியேன் புண்பட்ட மனதுடையான். ஆமா என் மேலெல்லாம் பாத்தியலா மேலெல்லாம் அரிசரங்கு சொரிசரங்கா இருக்கு. ஆமா நான் பெண்ணுக்கு ஆசைப்படல. 5-10 தட்சன் மகள் தாட்சாகினி கல்யாணம் என்ற அறிக்கையை கேட்டேன். அதுல சாப்பாடு 1000 கோட்டு அரிசி சமையல் என்று அதுவும் நான் அறிக்கையை கேட்டேன். சாப்பிடத்தான் வந்தேன். அடியேன் அன்னம் என்று அறிந்து 8 நாள் ஆச்சு. இனி நீங்கள் கோட்டைக்குள் அனுப்பி வைத்தா ஆளோட ஆளாக சாப்பாடு முடிச்சு ஐயா கூட்டத்தோட கூட்டமா நானும் ஒரு ஓரமா உட்கார்ந்து சாப்பிட்டுருவோம்ல. சாப்பிட்டு 5-10 எனக்கு அந்த திருவோட்ல போடாங்க அவங்களுக்கு தந்துருந்தேன். அப்ப அந்த தலையாரி அரச மன்னர்கள் கோட்டைக்குள்ள ஆமா ஆண்டவன் ஆண்டியாக போய் அமர்ந்திருக்கிறார். ஈசானத்துல போய் இருக்காரு. இறந்து உண்ணும் ஆண்டி என்று எண்ணி யாரும் எனக்கு 5-10 போடுவாங்க இல்லையா? ஆமா உடனே பேர்வாதி பங்குனா எல்லாரும் தான் விட்டுருவாங்களே. ஆமா அப்படி அரச மன்னன் கோட்டைக்குள்ளே ஆண்டி என்று எண்ணி அனுப்பி வைத்தார் சிவபெருமாளை. பகவானை அனுப்பும் போது பார்வதி கன்னி மூலையிலே ஆமா சுயவர மண்டபத்தில் அமர்ந்திருந்தார்கள். சரி பகவான் ஈசானிய மூலையிலே அமர்ந்திருக்கிறார். ஈசானத்துல போய் தள்ள அமர்ந்தார் பகவான். முகூர்த்த நேரம் முடிவதற்குள்ள மாலையை எரியணும். ஆமா பார்வதி கையில மலர் மாலையை சுழட்டி எடுத்தா. இந்த மாலை என்ன இருக்குதா? சரி எரியுவான் பகவான் என்ற ஆண்டவனை மனசிலே எண்ணிக்கொண்டு ஆதி பராசக்தி மாலையத்தான் கையில எடுத்தா. கையில எடுத்து சுத்தி சுத்தி சக்தி எரிவாளா ஐயா பார்வதியா எரிந்த மாலை அது பந்தலத்தான் சுத்துதையா அந்த பகவான தேடுதையா சுத்தி சுத்தி எரிந்த மாலை சுத்தி சுத்தி எரிந்த மாலை கழுத்துல போய் எரிந்த மாலை தேடுதையா. எரியும் பொழுது மாலை அங்கிருந்து வருது. ஒவ்வொருத்தவங்களும் கழுத்தை நீட்டுதாங்க. மாலை எனக்கு உனக்குன்னு என் கழுத்துல கிடக்கா உன் கழுத்துல மாலை இருக்கவங்க முன்னால உள்ளவங்க கழுத்துல யார் கழுத்துல மாலை விழல. ஈசன் பகவானுடைய கழுத்துல மாலை எங்கயா
அங்கு எங்கும் தேடி பார்த்தார்கள். பந்தல சேர்த்து பார்க்காங்க. அரசர்களே, ஓ இந்த பாருங்க, பண்டாரங்களத்துல ஈசானிய மூலையில இறந்த ஒண்ணு ஆண்டி ஒரு கிழட்டு பண்டாரங்களத்துல மாலை கிடக்கு. பண்டாரம் பண்டாரம் இரும்படிக்கும் இடத்துக்கு ஈக்கு என்ன வேலை? ஆமா, மாலை உம்ம கழுத்துல விழுந்திருக்கு. இத்தனை பேரும் காத்துக்கிட்டு இருந்தோமே, நாங்க எல்லாரும் சுத்தி இருந்தோமே. யோகம் அவருக்கு இருந்திருக்கு. பந்தல மாலை சுத்தி வந்துச்சுலா. ஐயா, ஐயா, அரச மன்னர்களே, ஓ நான் மாலைக்கு ஆசைப்பட்டு வரல. வரல, அடியேன் சாப்பிட்டு 7-8 நாள் ஆச்சு. ஆச்சு. தர்க்கராஜ மகா பார்வதி கல்யாணத்துக்கு ஏகபோக சாப்பாடுன்னு சொன்னாங்க. 1000 கோட்டை அரிசி பொங்கி மலமாரி சாப்பிடத்தாயா வந்தேன். ஆமா, மாலையை கலத்தமியா. பகவான் அந்த பண்டாரம் பகவான் இருக்காருல, மாலையை கழுத்து கையில கொடுக்காரு. கூப்பிட்டு கூட கொண்டாருமையா, கொண்டாருமையா, கழுத்து பண்டாரம். அவருக்கு தான் தெரியுமா என்னைக்குனாலும் மாலைக்கு சொந்தக்காரன் நம்ம தானே. ஆமா, எப்படி ஆனாலும் நம்ம கழுத்துல விழத்தானே போகுது மறுபடி அப்படின்னு பகவான் கழட்டி கொடுத்தார். ஆமா, மறுபடியும் பார்வதி கையிலே மாலையை கொடுத்தார்கள். பந்தல சுத்தி எரிஞ்சா, அவ மறுபடியும் சுத்தி எறிந்தா. சுத்தி சுத்தி எரிந்த மாலை மறுபடியும் சொக்கம் கழுத்துல. இப்பவும் இந்த பண்டாரம் கழுத்துல தான் விழுந்திருக்கு. மறுபடி 2 தேரம் மாலை விழுந்துருச்சு. அரச மன்னர்களே, என்ன இந்த வயசாளி இங்க இருக்க தண்டி மாலை நம்ம யாரு கழுத்துலயும் விழாது. 2 தேரம் மாலை அவர் கழுத்துல தான் விழுந்துருச்சு. ஏதோ மைமாந்திரம் வச்சிருக்காரு. ஆமா, அப்ப இவரை என்ன செய்யலாம்? ஏன் செய்யலாம்? கழுத்துமியா மாலை விழத்தான் செய்யும். நீர் கழட்டி கொடுக்க வேண்டாம். அப்படி உமக்கு பொண்ணு ஆசையா இவ்வளவு வயசுக்கு பிறகு மறுபடி பகவான் மாலையை கலத்தி கொடுத்தாருல, எனக்கு வேண்டாம். மறுபடியும் மாலை எனக்கு தானே வரப்போகுது. மறுபடி பார்வதி கையில அப்படின்னு தைரியம் அவருக்கு. ஆமா, அப்ப அரச மன்னர்கள் பார்த்தார், மாலை கையில கொடுக்க கூடாது. இந்த வயசாளி இங்க இருந்தா நம்ம யாரு கழுத்துலயும் மாலை விழாது. விழாது, விழாது. அப்ப இவரை என்ன செய்யணும்? விரட்டி அடிச்சு பத்துங்க ஊருக்கு மேக்க. ஆமா, ஊருக்கு மேக்க ஓட்ட பிள்ளையார் கோயில் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அந்த ஓட்ட பிள்ளையார் கோயில் பாலடைந்த விநாயகருடைய அரண்மனை. அதுல கொண்டு போய் வைத்தார்கள் பண்டாரத்தை. பகவான் அப்படியே விரட்டி விட்டுட்டாங்க போன. இனிமேல் பட்டத்து யானை அலங்கரித்து அந்த யானை யாரு கழுத்துல மாலை போட்டாலும் அவங்க தான் மாப்பிள்ளை ஏத்துக்கிடலாம்னாங்க. அப்படி வந்த ராஜாக்கள்லாம் சொன்னாங்க, ஆண்டவே ஆமா, பாலடைந்த கோவிலுக்குள்ள இருக்கும் தன் மகனாகப்பட்ட விநாயகர் பெருமாளை அழைத்தார். அப்பா, வினைகளை தீர்க்கும் விக்னேஸ்வரா, விநாயகா, உன் அம்மாளை கரம் பிடிக்க அடியேனுக்கு நீ உதவ வேண்டும் மகனே. கைப்பிடிக்க கரம் பிடிக்கிறதுக்கு உடனே ஆதிமூல கணபதி பட்டத்து யானை அரண்மனை யானையாக வடிவத்தை கொண்டு வந்தார். அந்த தர்க்கம் கோட்டை நிற்காரு முன்னால. ஆணை என்று எண்ணி அரச மன்னர்கள் மாலையை நம்பிக்கையாக ஆணையின் தும்பிக்கையில கொடுத்தார். ஆணை கையில தும்பிக்கை கையில கொடுத்து நம்ம கழுத்துல போட்டுறாதா அப்படின்னு மன்னர்கள் கொடுத்தார். ஆமா, யானையோ மாலையை வாங்கியது. ஓட்டமும் யானை காலுக்குள்ள ஒவ்வொருத்தங்களும் வந்து விழுதாங்க. தும்பிக்கையை பிடிச்சு தொங்குதாங்கய்யா. என் கழுத்துல போடாதா, உன் கழுத்துல போடாதா, யோகம் வேணும்ல. ஆமா, அந்த ஆனை முன்னால கழுத்தையும் பிடிக்க முடியாது, யானை காதையும் பிடிக்க முடியாது. ஆமா, தும்பிக்கையை பிடிச்சு வேணா தொங்கிக்கிடலாம். அப்படி முள்ளும் முள்ளுமா வாழை பிடிச்சு தொங்க முடியுமா? போக முடியுமா? பின்னால தள்ளிட போகுது. ஆமா, அப்ப ராஜாக்கள் ஓடுதாங்க ஓட்டம். தும்பிக்கையை பிடித்து தொங்குகின்றார்கள் அரச மன்னர்கள். மாலை எனக்கு உனக்கு என்று அத்தனை பேரும் கூடுகின்றார்கள். அத்தனை பேரையும் தள்ளி யானை எங்க வருகிறது? விறுவிறுவிறுவிறுன்னு ஊருக்கு மேக்க இருக்கு ஓட்டப்பிள்ளையார் கோயில்ல. ஆண்டவன் பகவான் கழுத்திலே மாலையை போட்டு தான் மத்தளத்திலே தூக்கி சுமந்து கொண்டு பக்கத்திலே ஆண்டவனை நிக்க வைத்தது. ஆமா, பார்வதாதேவி பார்த்தாடா பண்டாரம், நான் 2 முறை மாலையை போட்டேன், உன் கழுத்துல தானே விழுந்தது. மறுபடியும் பட்டத்தான கொண்டு இப்பமும் பட்டத்து யானை உன் கழுத்திலே மாலையை போட்டு விட்டதே. ஏ கிழட்டு பண்டாரம், இந்த கிழவனுக்கா நம்ம காத்திருந்தோம் என்று கண்ணீர் வடித்தாள். ஆண்டவன் பார்வதிக்கு மட்டும் காட்சி அளித்தார். காட்சி கொடுக்காரா? பண்டாரம் என்று பேசின பார்வதி பகவான் தெரிஞ்ச உடனே, ஏ தர்க்கராஜா, அப்பா தர்க்கராஜா, தர்காவள்ளி, சொன்ன சொல் தவறக்கூடாது. ஆமா, கோட்டையிலே பிறந்தாலும் தலையிலே போட்ட விதிதான் அப்பா கிடைக்கும். ஆமா, 2 தடவை போட்ட மாலையும் அவர் கழுத்துல தானே விழுந்தது. இப்பமும் இவர் கழுத்துல மாலை விழுந்ததால அவரையே எனக்கு மணவாளனாக ஏற்றுக்கொள்ளலாம் என்றால் மாலை விட்டு உடனே ஆண்டவனை குளிக்க சொல்லி மாப்பிள்ளையாக அலங்கரித்து மாலை போட்டு பகவான் பார்வதி 2 பேர்களையும் மணவட பந்தல்லே அமர வைத்து 56
அரசர்கள் முன்னால தட்டார் கொண்டு வந்த திருமாங்கலியத்தை எடுத்து தர்க்கராஜாவும் தர்க்கராஜன் தார்காவள்ளி பகவான் கையில் கொடுத்தார்கள். ஆமா, பகவான் மாலையை வாங்கி பார்வதிக்கு திருப்பூட்டினார். எப்படி எப்படி ஐயா? அரோகரா அரணை என்று அரண் சிவனே நல்ல சிவன என்று சிவாய சிவனே என்று சிவமாங்கிலியோ சிவன என்று சூடுவாரா. மாங்கலியம் சூட்டி மாலை மாத்தும் பொழுது அரச மன்னர்கள் புறப்பட்டார்கள். ஆமா, 56 அரச மன்னர்கள் எழுந்துருங்கப்பா, எந்திரிங்கப்பா. பெண்ணு நம்மளுக்குன்னு சொல்லி இறந்து ஒண்ணு ஆண்டி வீட்டுல இறந்து பொண்ணு ஆண்டிக்கு பெண்ணை கொடுத்த இவ வீட்டுல நம்ம சாப்பிடக்கூடாது. தர்க்கராஜன் நம்மளை ஏமாத்திட்டாரா? 56 அரச மன்னர்கள் எழுந்தரித்து புறப்பட்டார்கள். அவங்க துண்டை உதவி தோல்ல ஓட்டு புறப்பட்டாங்க. தர்க்கராஜன் கண்ணீரை வடித்தார். தார்காவள்ளியும் கண்ணீர் வடித்தாள். உடனே பகவான் மாமா இறந்து பொண்ணு ஆண்டிக்கு பெண்ணை கொடுத்துறோங்கிற கவலையா உமக்கு? ஏன் கண்ணீரை வடிக்கியா? அட நீங்க வேற என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருக்கல, என்னைய கொதி ஊத்தியார் ஐயா. அது கவலைலாம் பிடிச்சிட்டு இருக்கோம். பெண்ணை நான் உமக்கு கொடுத்தோங்கிற கவலையை விட எனக்கு அந்த கவலை 1000 கோட்டை அரிசி பொங்கி மலையா குமிச்சிருக்கனே, பெண்ணை உமக்கு கொடுத்ததுனால யாருமே சாப்பிட மாட்டேன்னு போய்கிட்டு இருக்காங்க. ஆமா, எனக்கு அன்னதோஷம் பிடிக்குமே, அதுக்கு தான் கண்ணீர் வடிக்கும். உடனே ஆண்டவன் குண்டோதரனையும் அக்கினி தேவனை வரவழைத்து மகனை கூப்பிட்டு குண்டோதர வயிற்றுக்குள்ள அக்கினி தேவனை ஏவல் செய்தார். குண்டோதரனுக்கு வயிறு பசி தீ பிடிக்கு. அப்பா என்னை கூப்பிட்ட காரணம் என்ன? மகனே குண்டோதரா, உங்க தாத்தா தட்சனும் தார்காவள்ளியும் ஆட்சியும் எங்க கல்யாணத்துக்கு 1000 கோட்டை அரிசி பொங்கி மலையா குமிச்சிருக்காங்க. நீ போய் பூந்து விளையாடு, போய் சாப்பிடு பானார். ஆமா, இந்த அக்கினி தேவன் உள்ள போன உடனே அது மாதிரி அந்த குள்ளோதரனுக்கு அக்கினி ஏவல் பண்ணார் சிவன். தீயா பிடிச்சு போய் பூந்து விளையாடுப்பா. வடப்பள்ளிக்குள்ளே ஆமா 1000 தவச பிள்ளையும் குண்டோதரனை பார்த்து நக்கல் பண்ணுதாங்க. ஆளு கட்டையா இருக்காரு, 4 சான் தானே இருக்காரு, நம்ம எப்படி சாப்பாடு கொடுக்க போறோம்? குண்டோதரன் சச்சாதிகளை எல்லாம் கூப்பிட்டு ஆமா இலைய கொண்டாங்க. இலைய கொண்டாந்து போட்டாங்க. இலைய போட்டாங்க. ஆமா, இலைய போட்டா என்ன கொண்டு வரணும்? தண்ணி கொண்டாந்து வைக்கணும். தண்ணி எடுத்துட்டு வரங்குள்ள ஆனா இலபுரம் வாய்க்குள்ள போயிடுது. அக்கினி தேவன்ல ஏவல் பண்ணிருக்காரு. ஐயா தண்ணியை தான் வைத்து விட்டு உப்பத்தானை எடுக்க போனார். உப்பு வருவதற்குள்ள தண்ணிய காங்கல. சொல்லுவாங்கல்ல, உப்ப தின்னவன் தண்ணி கொடுப்பாமனே, தண்ணிய குடிச்சிட்டுலாம் உப்ப திங்க. ஆமா, சொல்லுவாங்களா மவன என்னைக்காவது ஒரு நாளைக்கு உப்ப தின்னவன் தண்ணியை குடிக்காம விட மாட்டான். 1000 தவச பிள்ளையும் எதை கொண்டு வச்சாலும் திரும்பி வந்து பார்த்தா இருக்க மாட்டுக்க. இது என்னதியா பிள்ளையா என்னது என்று அக்கம் பக்கம் பார்க்காங்க. குண்டோதர ஒரு அபயம் போட்டான். இல்ல இவனுக்கு பலமாற நம்மளால முடியாது. அவங்க ஓட்டத்துல பிடிச்சிட்டாங்க. வடப்பள்ளிக்குள்ள ஆமா 1000 கோட்டை அரிசி சமையல் பொங்கி மலையா குமிச்சிருக்காங்க. மலையா குமிச்சிருக்கு. இந்த 1000 கோட்டை அரிசி சாப்பாட 4 பக்கமும் பண்ண பிடிச்சான். ஆமா ஆமா ஆமா, அவியல் பொரியல் கூட்டு பச்சடி எல்லாம் ஒண்ணா சேர்த்து சாம்பார் ரசம் மோர் பாயாசம் அப்பளம் அத்தனை ஒன்னா தட்டுனான். இப்ப சேர்த்து ஆமை வடை உளுந்த வடை முட்டைக்கோசு முறுக்கு அதிரசம் அதையும் ஒன்னா நொறுக்கி போட்டான். மைசூர்பா தேன் மிட்டாயி சிலேபி லட்டு பூந்தி அத்தனை ஒன்னா போட்டு பிணைஞ்சாங்க. கதம்பமா கூட்டி பிணைஞ்சிட்டான். சேர்த்து பிணைஞ்சார்ல. குண்டோதரன் கைக்கு 3 உருண்டை தான் இருந்தது. 3 உருண்டை தான் இருக்கு. ஒரு உருண்டை எடுத்தார். ஆமா, இதுதான் எங்க அப்பா பகவானுக்குன்னு அவரே போட்டு முழுங்கிட்டார். பசி அப்பம் இல்ல, பசி அப்பம் இல்ல. 2வது உருண்டை எடுத்தாரு, உருட்டி திரட்டினாரு. குண்டோதரை எங்க அம்மா பார்வதிக்குன்னு அவர் தான் முழுங்கினார். இதுன்னு விலவல ஒழுக மேல வீட்டுக்காரி பிடிச்சிருப்பா வராது. 3வது உருண்டை எடுத்தா. ஆமா, இதுதான் எனக்குன்னு முழுங்கினா. ஆமா, அப்பமும் குண்டோதரனுக்கு பசி அடங்கல. பசி தெரியலையா அவருக்கு? பகவான் பக்கம் ஓடி வந்து ஆண்டவனே பகவானே என்னையா உங்க கல்யாணம் என்னாச்சு? என்னையும் சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டியல. நானும் கூட்டத்தோடு கூட்டமா வந்தேன். உங்க கல்யாணத்துல என்ன அப்பா கடவுளோட கல்யாணம் கால்வயிறு நிறைய ஆண்டவன் கல்யாணத்தில்
அறவையுறு நிறையலைய கல்யாணத்திலே பாதி வயிறு நிறையலைய வயிறோ பசிக்குதப்பா அப்பப்பா பகவானே அண்டாவ முழுங்கட்டுமா அண்டாவ முழுங்கட்டுமா கொப்பரைய முழுங்கட்டுமா உருளிய முழுங்கட்டுமா தாத்தாவ முழுங்கட்டுமா பாட்டிய முழுங்கட்டுமா உன்னை தூக்கி முழுங்கட்டுமா உன்னை தூக்கி இவரை தூக்கி முழுங்கட்டுமா அந்த குண்டோதரன் சொன்ன போது சர்க்கராஜன் பார்த்தாரே மரும புள்ள உங்க மகன் கெட்டிக்காரமன் தெரிஞ்சு போச்சு ஐயா என்னால இவன் எங்களையே முழுங்கிருவோம்னு சொல்றானே ஆமா பசிய தீர்த்து இவன் அனுப்பி வைங்க குண்டோதரனுக்கு பசியெல்லாம் தீரணும் உடனே ஆண்டவன் குண்டோதரனை அழைத்தார் என் மகனே போதும் அப்பா உன் விளையாட்டு ஆமா அப்பா குண்டோதரா ஆமா பசி தீரணுமானா சரி மதுரைமா நகரத்திலே மதுரைக்கு போ ஓடும் நதியிலே ஆமா வை உன் கையை நல்ல மண்டி போட்டு ஆமா ஒராத்து தண்ணியை நீ உறிஞ்சு குடிச்சையானா பசி தீரும் உன் பசி தீரும் மகனே ஆமா என்று ஆண்டவன் வரமளித்த போது சரி மதுரைமா நகரத்திலே சொக்கர் மீனாட்சி அம்பாளை வணங்கிவிட்டு சொக்கனை கும்பிட்டாரு ஓடும் நதியிலே வைத்தான் கையை மண்டி போட்டு ஓராறு தண்ணியை உறிஞ்சு குடித்தான் மண்டி போட்டு கையை வைத்த அணை கட்டியதனால் வைகை நதி என்றதற்கு பேர் வந்தது ஆத்துக்கு பாரு வைகை நதியா பகவான் சொன்னாராம் வை உன் கையை கொண்டு ஆத்துல மாதிரி அதனால வைகைன்னு அதுக்கு பேரு ஒரு ஆத்து தண்ணி உறிஞ்சிலா குடிச்சிட்டாரு அப்படி தண்ணியை அருந்தின பொழுதுதான் அவருக்கு பசியே தீர்ந்ததா குண்டோதரன் பசி தீர வைத்து பகவான் பார்வதி இரு பேர்களுமாக அன்று இரவோடு இரவாக ரிஷப வாகனத்திலே கைலாசம் வந்து விட்டார்கள் மறுநாள் காலையிலே மாப்பிள்ளை சுருள் கொடுக்க வரணும் தர்க்கராஜன் மாப்பிள்ளையும் காங்கல பெண்ணையும் காங்கல தட்சன் ஞானத்தால் அறிந்து பார்த்தார் ஐயோ சிவபெருமாளை எரிக்க வேண்டும் என்று ஈஸ்வரி எனக்கு மகளாக வரணும்னு தவம் இருந்தோமே நம்மளை ஏமாத்தி விட்டு வந்து பிறந்தது பார்வதி தானா பார்வதியை மனம் முடித்தால் பகவான் தானே சிவபெருமாளுக்கு காளை வாகனம் பத்தியலா அந்த காளை வாகனத்தில் சென்ற கடவுளை மாடேறி மடையே நான் ஒரு பொண்ணை இவனுக்கு பெண்ணை கொடுத்தனே நானும் ஒரு மடையேமனார் அப்படி தர்க்கராஜா சொன்னாரு உடனே நந்தி பகவான் சிவனை கண்டு முறையிட்டார் ஆண்டவா உம்மை சுமக்கும் என்னை பார்த்து மாடு என்று கேட்டு விட்டான் மதன தர்க்கராஜன் அந்த தர்க்கராஜா நந்தீஸ்வரா நீ கவலைப்படாதே யார் உன்னை மாடு என்று கேட்டானோ சொன்னாரோ அவன் நாளை ஒரு காலம் அவன் தலையை அறுத்து அதே மாட்டு முகத்தை நான் வைத்து மாட தேவதையாக நான் மாத்துவேன் அப்பா என்று சிவபெருமாள் வரம் வாக்களித்து வரமெல்லாம் கொடுத்து அன்று முதல் தட்சனும் தார்காவள்ளியும் ஆண்டவனை எரிக்க யாகத்தை வளர்த்தார்கள் யாகம் பொறுக்காமல் இந்த யாகத்தை அணைக்கணுமானா அறிவில் இருக்கணும். அப்ப யார போய் அணைக்க சொல்லலாம்? நம்ம மூத்த பிள்ளை கணேசமூர்த்தியை கும்பிட்டுருமா? மகனான விநாயகர் பெருமான போய் கணேசம்னு பேர் விட்ட அத்தனை பேர்களுக்கும் புத்திமதி நல்லா இருக்கும் பாத்துக்கோங்க. ஏமனா பல ரோசனைகளே சிந்தனைகளே. உடனே என் குழந்தை பிள்ளை வேண்டாம்ங்க பாருங்க. மகனான விநாயகர் பெருமானை ஆண்டவன் கூப்பிட்டார். தன் மகனாகப்பட்ட விநாயகர் பெருமாளை அழைத்தார். மகனே மகனே விநாயகர் பெருமாளே, வினைகளை தீர்க்கும் விக்னேஸ்வரா, தட்சன் உன் தாத்தா உன் பாட்டி தார்காவள்ளி உன் அம்மாளை கரம் பிடித்த காரணத்திற்காக என்னை எரிப்பதற்கு யாகத்தை வளர்த்து வருகின்றார்கள். என்னால் தாங்க முடியவில்லை அப்பா. நீ சென்று தட்சன் தலையை அறுத்து கஜமுகாசுரனை எப்படி நீ வதம் செய்தாயோ அதே போன்று இவன் தலையை அறுத்து யாகத்தில் போட்டு அணைத்து வா மகனே என்று ஆண்டவன் வழி அனுப்பினார். ஆதிமலை பெருமாள் அங்கிருந்து வந்தார். தட்சன் ஏறிட்டு பார்த்தான். நம்ம மூத்த பேரப்பிள்ளா வாராரு. இவர் அறிவில் சிறந்தவர் அல்லவா? ஆதிமலை கணவனுக்கு என்ன பிடிக்கும்? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பலகாரம் பிடிக்கும். ஆதிமலை பெருமாளுக்கு மோத உருண்டை பலகாரம் ரொம்ப பிடிக்கும். பச்சனை பலகாரத்தை மலையா குமித்தார். ஆதிமலை
கணபதி தவண்டு பெருச்சாளி வாகனத்துல வாரார். இவர் பலகாரத்தை கண்டார்ல, பலகாரத்தை கண்ட உடனே பக்குவமா உட்கார்ந்துகிட்டார். ஆமா, விவரம் தெரிஞ்ச புள்ள இன்னைக்கு கிடைச்சது நாளைக்கு கிடைக்காத இருந்து சாப்பிடணும் என்று விநாயக பெருமாள் பலகாரத்தை அருந்தினார். ஆமா, சிவன் பார்த்தார், ஆதிமலை பெருமாளுக்கு பலகாரத்தை கொடுத்து அமர்த்திட்டானே. எரிஞ்சுக்கிட்டா இருக்கு. மகனே வடிவேலா, முருகப்பெருமானே, சூரனை வதம் செய்த சுப்பிரமணியா, ஏ திருமலை முருகா அப்படின்னு ஒரு அவயம் போட்டார். ஆமா, புள்ளி மயில் வாகனத்திலே வள்ளி மணவாளன் அப்பா அழைத்த காரணம் என்ன? ஆமா, மகனே, முருகப்பெருமான் தட்சன் தலையை அறுத்து யாகத்திலே போட்டு யாகத்தை அணைத்து வானார். சரி, புள்ளி மயில் வாகனத்திலே வள்ளி மணவாளன் வருகிற பொழுது ஆமா, ஐயாவுக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? என்னது? நாட்டியம்னா ரொம்ப பிடிக்கும். ஓ, நாட்டியம் சங்கீதம் அவருக்கு பிடிக்கும். தமிழ் கடவுள் இல்லையா? ஆமா, நாட்டியங்களை காண்பதற்காக தெய்வலோகத்து ரம்பையரை வரவழைத்து அதுக்கு தர்க்கம் ஏற்பாடு ஆமா செய்தார். தட்சன் நாட்டியங்களை ஆடச் செய்தார். ஆமா, வடிவேலன் நாட்டியத்தை பார்த்து அங்கே அமர்ந்து விட்டார். எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஊருக்குள்ள ஆட்டம் பார்த்தாங்கன்னா மெய் மறந்துருந்தாங்கல்ல. ஆமா, என்ன நடக்கு, யாரு நடக்கு, அக்கம் பக்கம் பார்க்க மாட்டாங்க. காலன்னு இருந்தா நாளும் நடக்கத்தான் செய்யும். இல்லனா கூட்டத்துக்குள்ள அங்க யார் நிக்கா, அங்க யார் நிக்கா, ஆட்டம் எல்லாம் வச்சிருக்க எப்படி பார்க்க முடியும்? அத மாதிரி முருகப்பெருமான் தன்னை ஆட்டத்தை பார்த்தாரு. கண்ட கடவுள் நாட்டியங்களை கண்டு தன்னை மறந்து அமர்ந்து விட்டார். ஆமா, உடனே சிவபெருமாள் கலைமகளை அழைத்தார். சரி, அம்மா நீயாவது போய் தட்சன் யாகத்தை அணைச்சிட்டு வான்னார். சரி, கலைமகள் வந்தா. என்ன? அவளுக்கு ஏடுனா ரொம்ப பிடிக்கும். இப்ப சங்கீதம்னா பிடிக்கும் இருக்கு. பெரிய பெரிய ஏட்டு புராணங்களை குமித்தார். சரி, அந்த அம்மா ஏட்டை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சிவனுக்கு வேள்வி தாங்க முடியல. அக்கினி வாங்கல, கீழே இருந்த வேர்வையை வலித்து நல்லா வலிச்சு கரும் பாறையிலே சுண்டி எறிந்தார். கரும்பாறையிலே சுண்டி எறிந்தார். பாறை இரண்டா வெடித்தது. ஆமோ, 18 கரங்களோடு வேர்வையிலே ஒரு புத்திரன் வந்து பிறந்தான். 8 கரங்கள் 16 வேர்வையில பிறந்ததால வேர்வ புத்திரன் அப்பா நீ வீரத்தோடு பிறந்ததால ஏ வீர புத்திரா அப்பா என்னை பிறவி செய்த காரணம் என்ன? வீரபுத்ரா, வீரபுத்ரா, அவனே வேர்வபுத்ரா, வீரபுத்ரா, வீரபுத்ரா. ஆமையா, தாரகாபுரத்திலே தத்தராஜன் யாகத்தை வளர்த்து வருகிறான். மகனே, தர்க்கனுடைய தலைய தட்சன் தலையை அறுத்து யாகத்திலே போட்டு அனைத்து வாடி அக்கினியை. போ போ, வீரபுத்திரன் வேர்வபுத்திரன் வருகின்றார். ஆமையா, அப்பா அம்மாட்ட தட்சன் தாரகாவள்ளி யாருன்னு கேட்காம வந்துட்டோமே. நம்ம தாத்தா தானே ஆச்சு, அவருக்கு தெரியாதுல. இனிமே நம்ம என்ன செய்ய? ஆளால் வீசினார். ஆமா, ஆதிமலை பெருமாள் தலை அறுந்து விட்டது. விநாயக பெருமான் தலை அறுத்து வடிவேலவல் மயில் வள்ளி மயில் வாகனத்திலே பறந்து விட்டார். ஆமா, வண்ண மயில் வாகனத்திலே வடிவேலன் பறக்கும் பொழுது வால் ரெக்கையில் பட்டு விட்டது. அந்த ரெக்கையில் பட்டுச்சு. இன்னைக்கு மயிலுக்கு வால் ஒரு பக்கம் குறையாதான் இருக்கும். ஆமா, அதனை கண்ட கலைமகள் அன்னப்பச்சி வாகனத்திலே அவசரமாக புறப்பட்டார். ஆமா, தாரகாபுரத்திலே தட்சனும் தாரகாவள்ளியும் ஆமோ ஓம் நமச்சிவாய என்ற நாமத்தை உச்சரித்து யாகத்தை வளர்த்தார். இவங்க தான் நம்ம தாத்தா பாட்டியா? தாத்தாவா ஆச்சியா? வீரபுத்திரனானவரோ ஆமோ தட்சனோட தலையறுத்தார். தர்க்கனோட தலையறுத்து தாரகாவளி தலையறுத்து தாரகாவளி தலையறுத்து அக்கினியில ஓடுவாரா, அக்கினியில ஓடுவாரா. யாகமெல்லாம் அணைந்து போச்சு, ஏகமெல்லாம் அணைஞ்சு போச்சு. கைலாசம் ஓடி வந்து ஆண்டவா இறைவா தட்சன் தாரகாவள்ளி தலை அறுத்து விட்டேனப்பா. இருவேறு தலையறுத்து அக்கினில போட்டுட்ட மகனே, அப்பா வனத்திலே சென்று அம்மா இன்னும் 3 தலை அறுக்க வேண்டும். அவர்தான் உங்க தாத்தா உங்க ஆட்சியும். வடக்கே தலையும் தெற்கே கால் வைத்து யார் படுத்திருந்தாலும், ஆமா, எந்த மிருகம் படுத்திருந்தாலும் அதன் தலையை அறுத்துட்டு வான்னார். ஆமா, வீரபுத்திரனாகிய வேர்வபுத்திரன் ஆமா ஐயா மலையிலே கானகம் சென்று அலைந்து திரிந்து வருகின்ற பொழுது, ஆமா, வடக்கே தலையும் தெற்கே காலுமாக என்ன வெள்ளை யானை படுத்திருந்தது. ஆமோ, அதன் தலை அறுத்தார். விநாயக பெருமான் தலை அதை கடந்து வருகின்ற பொழுது காளை வாகனம்னா காளமாடு, 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 அந்த காளையின் தலை அறுத்தார். அதனுடைய தலையறுத்து அதன் அடுத்து வருகின்ற பொழுது மாசிக்கிடானா செம்மறி கிடா. ஓ, மாசி கிடா கிடா. அத செம்மறி கிடாவின் தலையறுத்து சிவன் கையில் பக்கத்திலே வந்து ஒப்படைத்தார். ஓ, சிவங்கிட்ட கொண்டாந்து ஒப்படைச்சாரு. சிவபெருமாளோ வெள்ளை யானையின் தலையெடுத்து விநாயகர் பெருமாளுக்கு ஒட்ட வைத்தார். தலை பொருந்தி விட்டது. ஆமா, காளையின் முகத்தை தர்க்கராஜனுக்கு ஒட்டி வைத்தார். ஆமோ, மாசி கிடா தலையெடுத்து தாரகாவள்ளிக்கு ஒட்ட வைத்தார். தலை பொருந்தியது. ஆமையா, உயிர் கொடுக்க
இருக்கின்றார் சிவபெருமாள் தலை பொருந்த வேளையில ஆடுதார பாடுதாரே ஆதாளி போடுதாரே ஓடுதார ஆடுதார குல சத்தம் போடுவாரா காத்தாரே பகவானோ வாமகனே தர்கராஜா அங்க வேண்டாம் அலைய வேண்டாம் அன்னைக்கு கேட்டியே நான் பெண்ணும் கொடுத்தனே மாடேறி மடைய ஆமா அவனுக்கு பெண்ணும் கொடுத்த நானும் ஒரு மடையுமான்னு நீ கேட்டதுனாலதான் மாட்டு முகத்தை நான் உனக்கு வைத்தேன் அப்பா மாட்டு முகம் கொண்டதாலே ஆடசாமி ஒம்பேரு ஆடசாமி வந்தார காளை முகம் கொண்டதாலே காளமாட சாமி ஐயா காளமாட சாமி ஐயா ஆடசாமி மாடத்தியா ஆடனோடு மாடத்தியா பகவானும் பேர் கொடுக்க 1008 மாடனுக்கு காளமாட அதிகார காளமாடே பூலோகம் போகணுமே புகழாக வாழணுமே பகவான வரமளிக்க தர்க்க மாடன் தலவாய் மாடே சொல்லாத காளமாடா ஆண்டவன் இறைவனிடம் ஆக்கு வரோம் அழிக்கு வரோம் 1008 வரோம் சொல்லு வரோம் மெல்லு வரோம் ஓடி வருங்கள் வாங்கி ஓடி வாராரா வரங்களை பெற்றல்லவோ நல்ல வரைஞ்சு கட்டி அருங்கச்ச சுங்கலிட்டு காளமாட சாமி ஐயா கட்டி நல்லா வரைஞ்சு கட்டி ஆமரக்கா சுங்கலிட்டு பட்டு கச்ச பவள கச்ச ஒட்டு கச்ச சல்லடமா கீழ புல்லாவா அங்கு கச்ச சல்லடமா காளமாட சாமி ஐயா 1000 ரூபா வல்லையம்மா கைலாச மலை கடந்து கனகசங்கிலி பருவதமா பொல்லாத காளமாடே மைப்பாலம் மைப்பாலம் ஒரே கல்லால் ஒரு சுனையா 2 நாடு கடல் ஏக போதி பட்டணமா ராஜா நாடு விட்டு சீர்காழி சிதம்பரமா தென்மேற்க அண்ணாமலை ஆயவரம் கும்பகோணம் திருகடையூர் பாதகோடி மல கண்டனையும் அண்டுமல்ல தான் வணங்கி சங்கரன் கோவிலில களமாடா உலவா சங்கரர ஓமதிய தான் வணங்கி உச்சாலம் நிறுத்தமாடி உச்சால நாதரையும் மொழி அம்மாளையும் அண்டுமல்ல தான் வணங்கி மாட சாமி ஐயா அங்கு ஒரு நிலையம் பெற்று அங்கிருந்து பயணமாகி முகமாக மேஜர் புறமும் விட்டு ராணூர் பாதை கூடி செங்கோட்டை தனி கடந்து கட்டு தனி கடந்து புரியரைமா நகரம் விட்டு ஆறு எங்கா தனாதியில திருவாலிய சாஸ்தாவ கண்டு மெல்ல தான் வணங்கி களமாடா ராணி கோணியுவான் அலமுடனே தான் கடந்து அச்சம் கோவில் தன்னாதியில அச்சம் கோவில் அரசனையும் அடிபணிந்து தான் வணங்கி காளமாட சாமி ஐயா ஆறாரே அது சமயம் ஆனப்பட குதிரைப்பட காட்சி வைப்படையும் அண்டியலும் பெரும்படையும் சகலாத்து கூடாரமா அச்சங்கோவில் அரசனை அடிபணிந்து தான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி விளக்கும் முகமாக கடலாறு பாதை கூடி எங்க போவோம் என்று ஒன்றாம் வளவதில கோட்டை வாசல் கற்பனையும் கண்டு மெல்ல தான் வணங்கி கர பாதை கூடி கோட்டை தரடாதில கோட்டமான சாமியாக அங்கு ஒரு நிலையம் ஒரு இடத்தில் வரங்கள் பெற்று எங்க போவோம் என்று திருமல குமரன சிவகாமி தம்மையார கண்டு மெல்ல தான் வணங்கி திருமல காளியவும் அடிபணிந்து வாராரே அடிபணியும் வேளையில
காளியவா காளமாட சாமிக்கு தான் மகனே காளமாடா வரங்களை கொடுத்தாள மகனே காளமாட மகனே காளமாடா ஆட வேண்டாம் ஆட வேண்டாம் ஆதாளி போட வேண்டாம் அப்ப என்னுடைய பார்வையில எனக்கு வடபுறத்து தாமர குளமதியில தாமர குளத்து பிறப்பதற்கு காவலாக இருந்து வாப்பா காளியவள் வரம் கொடுக்க அம்மாளிடம் வரங்கள் வாங்கி அம்மாளுக்கு வடபக்கமா தாமர குளம் பிறப்பதில தாமர குளம் காளமாடனாக காளமாட சுவாமி நிலையம் அது தாமர குளம் காளமாடனா ஐயன் நிலையம் பெற்று அமர்ந்திருக்க ஐயா அமர்ந்திருக்கும் வேளையில கந்தசாமி அபுரம் மக்கள் எல்லாம் தாமர குளத்து பிறவுல வயக்காடு உழுது பயிர் செய்து வருகின்றார்கள். பார்த்தார் ஐயா காளமாட சுவாமி நம்மளுக்கு ஏற்ற மக்கள் கோமரம், அதனால நாமல் இவர்களை கோமரமாகவே பயிரெடுத்து நாமளை குலதெய்வமாகவே வணங்க சொல்ல வேண்டும் என்று எண்ணி வெளிப்பட்டவரு அவர் முன்னால அவர் கோமரம் நடக்காரு. அவ அப்பா ஆமா கிருஷ்ணதேவர் அவர் ஆடி அவர்கள் உள்ள காலத்திலேயே ஆமா இந்த தாமர குளத்து பிறவுல ஆமா வயக்காடு உழுது பயிர் செய்து கந்தசாமிபுரத்து மக்கள் வாழ்ந்து வரும் நாளையிலே காளமாடனை கும்பிடும் அவருக்கு பிடித்தமான கோமரமாக ஆமா ஐயா கிருஷ்ணதேவர் அண்ணார்கள் சரி அண்ணாருடைய அருந்தவ செல்வர்கள் ஆமா மறைந்த ஆமா மாமா வெள்ளியப்பர் மீது அருளாகி கோமரமா அருளாகி கந்தசாமிபுரத்தை சேர்ந்த மக்களும் ஆமா என் குடும்பத்தினர்களும் சரி இந்த ஐயா காளமாட சாமியை வணங்க வேண்டும் என்று வாக்கு கொடுத்து அன்று முதல் இன்று வரை காளமாடா நாகம்மா கந்தசாமிபுரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய மக்கள் அனைவர்களுமாக என் காளமாட சாமி நாகம்மாளுக்கு நிலையம் போட்டு மக்கள் பயிராக தெய்வம் ஒரு வேலியாக அன்று முதல் இன்று வரை அமையா நோய் நொடி பிணிகளை நீக்கி அருளாடி மருளாடி அருள் வாக்கு சொல்லி வணங்கி வந்த மக்களுக்கு வாக்கு சொல்லும் தெய்வமாக தாத்தா கிருஷ்ணதேவர் கும்பிட்டு முடித்து அன்னார்களுடைய அருந்தவ செல்வர்கள்ல மக்கமாரெல்லாம் சேர்ந்து மூன்றாவது மகனாகப்பட்ட மாமா வெள்ளியப்ப தேவர் மீது அருளாகி அவர்கள் காலம் சென்று அவருடைய வம்சத்தார்களும் மற்ற ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்று கூடி என்றென்றைக்கும் குலதெய்வமாகவே எண்ணி கந்தசாமிபுரத்து மக்கள் வணங்கி வரும் மக்களை எல்லாம் மற்றும் அவரை எந்தெந்த மக்கள் வணங்கி வருகின்றார்களோ இந்த வயக்காட்டுக்கு வரக்கூடிய அனைத்து பொதுமக்களையும் காவல் தெய்வமாக இருந்து மக்கள் பயிராக காளமாட சாமி ஒரு வேலையாக மக்களை என்றென்றைக்கும் காவல் காத்து வருகின்றார்கள். காலமாயிரவன் ஆடி வர நல கணியாங்கூத்துமே பாடி வர கனியாங்கூத்துக்கள் பாடி வர காலமாயிரவன் ஆடி வர நல கணியாங்கூத்துமே பாடி வர கனியாங்கூத்துக்கள் பாடி வர கணியாங்கூத்துமே பாடி வர கனியாங்கூத்துக்கள் பாடி
வர ஓடி வருகிற காளமாடனுக்கு உயர்ந்த கும்மி அடிங்களம்மா அடிக்கே குலவ ஓட்டு கும்மியடிய குலவ ஓட்டு கும்மியடிய எங்கள பம்பம் முழங்கி வர நல்ல வேதாள பூதமாடி வர ஆடி வர எங்கள பம்பம் முழங்கி வர நல்ல வேதாள பூதமாடி வர பூதமும் ஆடி வர வேதாள பூதமாடி வர அழகைக்கு வேதாள பூதமும் ஆடி வர வேதம் புகழ் பெற்ற காளமாடனுக்கு வேந்த கும்மி அடிப்போம் நல்ல ஆனந்த கும்மிய தோழி பண்ண யானை கும்மிய யானை பெண்ண பஞ்சவாத்தியங்கள் முழங்கி வர நல்ல பாட்டாளி மக்களும் ஆடி வர பாட்டாள மக்களும் ஆடி வர பஞ்சவாத்தியங்கள் முழங்கி வர நல்ல பாட்டாளி மக்களும் பாடி வர பாட்டாள மக்களும் பாடி வர வாக்குமே செய்யா முண்ட கண்ணாஞ்சமே முண்ட கண்ணுக்கத கொண்ட கட்டான் அவனுக்கு முண்டக்கணக்கத்தை கொண்ட கேட்டான் உருக்கு மிசையா முண்ட கண்ணாஞ்சமே முண்ட கண்ணுக்கத கொண்ட கட்டான் முண்டக்கணக்கத்தை கொண்ட கேட்டான் முண்ட கண்ணுக்கத கொண்ட கட்டான் முண்டக்கணக்கத்தை கொண்ட கேட்டான் முக்கியமாய் அமர்ந்த காளமாடன வெள்ளிய பத்தவர காளி அம்மாள நாகமால வாழ்த்தி சேர்த்து சேர்த்து கும்மி அடிக்கலாமா ஆலே அலாம் கும்மி ஆலே அலோ ஆலே அலாம் கும்மி ஆலே அலோ மங்கள இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.